சு ஜெயபாரதி ஆறுமுக நேரியில் இருந்து இணைந்திருக்காங்க. ஒரு இயற்கை காட்சியை கவிதையாக நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். கேட்கலாம். நடை பழக்கம். அந்த அதிகாலை பணியின் ஆனந்த கூத்தாண்டவம். வெண்புகை வீசி ஒளிர்ந்த இருட்டு என் பாதமெல்லாம் நனைக்கின்ற இடம். அதிகாலை என் நடை பழக்கம். என்னையே நான் பெருமிதப்பட்டுக் கொண்டு நடந்தேன், நடக்கின்றேன் செருக்கோடு. அங்கே எனக்கும் முன்பாக ஒரு ஜீவன். திக்கென்று விக்கித்து நின்றேன். சின்ன வயதில் பார்த்து பரவசப்பட்ட ஞாபகம் எனக்குள். இந்த அதிகாலையில் உனக்கென்ன வேலை எங்கே? இந்த அதிகாலையில் உனக்கென்ன வேலை எங்கே? எங்கே எதனை தேடி செல்கின்றாள்? அவள் மலரினும் மெல்லிய பாதம்தான். அவள் மலரினும் மெல்லிய பாதம்தான். பனித்துளிப்பட்டு உருகிவிடாதா? அவள் சுமைதான். அவளுக்குள் சுமையை தந்து விடாதா? அவள் சுமைதான். அவளுக்குள் சுமையை தந்து விடாதா? எண்ணற்ற கேள்விகளை எனக்குள் கேட்டுக்கொண்டேன். பெரிய மனமில்லாது பிரிந்து சென்றேன் அவளை விட்டு. எனக்கு செருக்கெல்லாம் சிதைந்து பின்னோக்கி சென்று விட்டேன். அவளோ முன்னோக்கி சென்றாள் பெருமிதத்துடன். தன் வீட்டையும் சுமந்து கொண்டே. அவள் வேறு யாரும் அல்ல, நத்தை பாவைதான். அடடா, என்ன ஒரு இயற்கை இல்லையா? இயற்கையில் நத்தை ஊர்ந்து செல்வதை இந்த அளவிற்கு கவி நயத்தோடு தந்திருக்கிறார் வரிகளை. பாருங்க, அதிகாலையில பனி பெய்யக்கூடிய நேரம் இல்லையா? அப்படியே அந்த பனியினுடைய புகை இருக்கும் இல்லையா? வெண் பனியினுடைய புகை அப்படியே அது படர்ந்து இருக்கும் போது இல்லையா, அந்த இருட்டு கூட கொஞ்சம் ஒளிரும் இல்லையா? அந்த நேரம் பாதமெல்லாம் நனைகின்ற இடம். நான் டெய்லி வாக்கிங் போவேன் சரியா, ஏர்லி மார்னிங் அப்படின்னு எனக்கு ஒரு செருக்கு, எனக்கு ஒரு கர்வம் சரியா. அப்படி ஒரு கர்வத்தோட செருக்கோட நான் நடந்துட்டு இருக்கேன். அப்ப எனக்கு முன்னாடி அங்க ஒரு ஜீவன் இருக்கு. யாருடான்னு சொல்லி பார்த்தா, சின்ன வயசுல நான் பார்த்து பரவசப்பட்ட ஞாபகம் எனக்குள்ளங்க. ஏய், இந்த அதிகாலையில உனக்கு என்னங்க வேலை? எங்க போற நீ? எதை தேடி போற? அப்படின்னு கொஞ்சம் வேகமா கேட்கக்கூடிய சூழலாக நிலையாக இருந்தாலும், அடடா, அவள் மலரை விட மென்மையான பாதம் கொண்டவளாயிற்றே. இந்த பனித்துளிப்பட்டு உருகி விடாதா? சரி, அவ வெயிட்ட தூக்கிட்டு அவ எப்படி நடந்து போறா? ஊர்ந்து போகிறாள். அந்த சுமை அவளுக்கு சுமை வலிக்காதா? இப்படி நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டாங்களாம். கடைசியா உன்னை விட்டு பிரியவே எனக்கு மனசு இல்லையே. பிரியா விடையோடு அவளை விட்டு பின்னோக்கி போறாங்க. இவங்களுடைய கர்வம் செருக்கெல்லாம் இல்லை, சிதைந்து போனது. அந்த நத்தை பாவையோ முன்னோக்கி செல்கிறாள் பெருமிதத்துடன், தன்னுடைய வீட்டையும் சுமந்து கொண்டே. அற்புதமான கவிதை. உண்மையாகவே இசையமிர்தம் வானொலியின் சார்பாக, நேய சொந்தங்கள் அனைவரின் சார்பாகவும் சு ஜெயபாரதி ஆறுமுக நேரியில் இருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு மனம் நிறைந்த பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.